வணக்கம். நீங்க நிறைய பேர் கேட்டிருந்த क्वेश्चन அம்மா குழந்தை பிறந்தனா எப்படிமா பால் ஊறு என்னென்ன சாப்பிடணும்னு எனக்கு தெரிஞ்ச 3 டிஷ் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து ஒரு இதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். மலைப்பூண்டு தான் போடணும். இப்போ நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு போட்டுக்கலாம். பூண்டு ரெடி ஆயிடுச்சு. வெறும் வயிற்றுல சாப்பிடாதீங்க. டிஃபன் சாப்பிட்டோன்னே கூட ஒரு மென்னு எடுத்து மென்னு சாப்பிடலாம். இல்லாட்டினா சாதத்தோட ஒரு பூக்களை போட்டு கூட பிணைஞ்சு சாப்பிடலாம். அடுத்தது 3/4 டம்ளர் பால், 1/4 டம்ளர் தண்ணி நல்லா காய வைக்கணும். பால் நல்லா காஞ்சிருச்சு. 2 மலைப்பூண்டை தட்டி அப்படியே பால்ல போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. பூண்டு பால் ரெடி ஆயிடுச்சு. சுகர் ஆட் பண்றவங்க ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம், இல்லாட்டினா அப்படியே குடிச்சுக்கலாம். பூண்டு பாருங்க எப்படி வெந்துருச்சுன்னு. இது பூண்டோட மென்னு குடிச்சதுன்னா நல்ல பால் ஊறும். இப்போ பூண்டு சாதம் செய்ய போறோம். நெய் ஊத்திக்கலாம். சீரகம், குட்டி குட்டியா அறுத்து வெள்ளைப்பூண்டு, நல்ல மொறு மொறுன்னு ஆகணும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. முந்திரியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சாப்பாடு போட்டு கலக்கிக்கலாம். மிளகுத்தூளை மேலால தூவி விட்டுக்கோ. இந்த பூண்டோட சாதத்தை வந்து நல்லா மென்னு சாப்பிட்றப்ப நல்ல பால் ஊறும். இது 3மே நான் சொல்லி இருக்கிறது பால் ஊறுறதுக்கானதான். இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாச்சும் வேணும்னாலும் நீங்க சொல்லுங்க, நான் போடுறேன் வீடியோ.